பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி டெல்லி மட்டுமல்ல, நீட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் மட்டும் இல்லை, நாடு முழுவதுமே நடந்தது. இதில் ஒரு பெரிய ஜெயிச்ச ஒரு ஃபீல் இன்றைக்கி கிடச்சிருக்கு. காரணம் என்னென்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியிருக்கார். பாஜக அரசுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பட்டி அடி இது அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் போராட்டக்காரர்கள், குறிப்பாக கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இந்த பேரை உருவாக்கும் போது அபிஜித்துக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர் கற்பனையில் கூட நினச்சிருக்க மாட்டார். ஆனால் உண்மையாகவே இளைஞர்கள் இவ்வளவு பெரிய எழுச்சி போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்தது ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அப்படி ஒரு பெரும் கூட்டம் மறுபடியும் சென்னையில் கூடிடக்கூடாதுங்கிறதுக்காக மெரினா கடற்கரை மூடப்பட்டது கடந்த 7-8 நாட்களாக. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பயம் இளைஞர்கள் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கும் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போது இந்த ஜனநாயகத்தில் என்னனால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய பெரிய வெற்றி. தர்மேந்திர பிரதானுடைய ரிசைன் லெட்டரை மோடி அவர்கள் ஏற்றுக்கிட்டார். மோடி அவர்கள் வீடியோ போட்டார். இந்த அரசு கவிழ்ந்து விடும் அப்படிங்கிற பயத்தினால தான் அந்த விஷயத்தை செஞ்சாங்க. ரெண்டாவது, அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண நட்டா அவர்களோட மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட அந்த 2 பேருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் இன்றைக்கி சேட்டலைட் சேனலில் சில நெறியாளர்கள் புகுத்த நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இப்போது ராகுல் காந்தி இதே இவங்களுக்காகவே இடையில நடந்த போராட்டத்தில் அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் தான் இருந்தது. காங்கிரஸ்காரர்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது போராட்டக்காரர்கள் அதை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் முயற்சி பண்ணப்போ அப்பையும் பாஜக முட்டுக்கட்டை போட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் மாணவர்கள் சார்பாக தான் பேசினாங்க. அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் பாஜக அரசு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக, ஏன்னா இடையில நம்ம கொஞ்ச நாள் வீடியோவே போடல, அது சில பர்சனல் ரீசன்னால். அப்போது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இடையில என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பீகாரில் போராட்டம் பண்ணாங்க. பீகாரில் நடந்த போராட்டம்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமான இருந்தது. தன்னெழுச்சியாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது எல்லாத்துக்கும் விதை போட்டது ஜல்லிக்கட்டு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட அந்த போராட்டம் டெல்லியில் நடந்தப்போ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா காவல்துறை அணிவகுத்து வரக்கூடிய வாகனத்தை நிப்பாட்டினாங்க. ஒரு பெரிய ஈவெண்ட் அது. ஒரு முதியவர் அபிஜித் முன்னாடி நான் சர்க்கரை நாற்காலியில் அவருக்கு சப்போர்ட்டாக பேச போகிறதா தான் நினச்சாங்க ஃபஸ்ட்டு. பட் அவர் மோடிக்கு ஆதரவாக பேசினார். இப்படி மோடி அரசாங்கம் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷமிகளை உள்ளுக்குள்ளே பரப்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் எங்கிருந்து ஃபுட்டு வந்ததுன்னு தெரில, எந்த அமைப்பு இவங்களுக்கு உதவுனதுன்னு தெரில. மும்பையில் நான் போராட்ட காலத்தில் கலந்துக்க முடியலேன்னு சொல்லி டெய்லி உழைக்கக்கூடிய ஒரு பையன் டெல்லியில் நடக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு பணம் அனுப்பி வைக்கிறான். அது மட்டும் இல்லை, மெட்டீரியல்ஸு, ஃபுட்டு இதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டத்தில் நம்ம பங்கேற்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையும் இருந்தது. ஆனால் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்துக்கணும். ஒட்டுமொத்த கவலைகளோடு சேர்த்து தான் ஒரு தீபாவளியை கொண்டாட முடியும். 1 இயர் உழைச்சா தான் அந்த தீபாவளியை கொண்டாட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த தொகுப்பையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோசிச்சது. அந்த வகையில் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டால் பாதி சக்ஸஸ். ஒன்று, தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரிசைன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி மாணவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டது. அந்த அத்துணை வழக்குகளுமே கிழித்தெறியப்படும் அப்படின்னு மத்திய அரசே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்த அபிஜித் அவர்கள் அதற்கு பிறகு இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது ப்ரெஸ்ஸில் அவர் பேசும்போது, என்னைய ஹீரோவாக மாற்றாதீங்க, என்னைய ஹீரோவாக இங்கே காட்ட வேண்டாம், நான் உங்களில் ஒருத்தன் தான். ஏன்னா இங்கே ஹீரோவாக ஒருத்தனை உருவாக்க தான்
இந்த நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இளைஞர்களுக்கு ஓங்கி தலையில் கொட்டியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கு அதிகமான அளவில் கொட்டியிருக்காங்க. அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஜனநாயகன் படத்தை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க ஒரே நாள், தற்கொலை கூட்டம் எல்லாமே சேர்ந்து. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனசு அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுடைய மனசுங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, பெண்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு படத்துக்காக வந்து மண் தரையில் உட்காந்து சோறு சாப்பிடக்கூடிய நிகழ்வுக்கு தமிழ்நாடு போயிருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்த்தா நீட் தேர்வுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்கள் அடுத்து வந்து டாக்டருக்கு படிக்கும்போது சிறந்த டாக்டர்கள் நம்மகிட்ட இல்லையா? அடிப்படையாக கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த போராட்டம் நடந்தது ஒரு பக்கம் நல்லது. இன்னொரு புறம் ஜனநாயகத்தில் இன்னமும் மிச்சம் மீதி டெமோக்ரஸி நம்ம இந்தியாவில் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை, அனிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க நீட்டுக்கு எதிராக. ஆனாலும் அவங்க சொல்லியிருக்க விஷயம், எங்களை மாதிரி கிராமப்புற மாணவர்கள் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய தாய்மொழி கல்வியில் படிக்கிறோம், திடுதுப்புன்னு வந்து இங்கிலீஷில் படிக்க சொல்கிறதுங்கிறது இங்கே மொழி தான் பிரச்சனையாக இருக்குது. அடிப்படையாக அறிவு பிரச்சனை இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அறிவாளிகள் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த பொண்ணு உயிரை விட்டாங்க. அதே மாதிரி அனிதா மாதிரி எத்தனையோ பேர் நம்முடைய சகோதரிகளை இழந்திருக்கோம். பிரின்ஸ் கஜேந்திர பாபுங்கிற கல்வியாளர், நல்ல வெல்விஷர், அவர் இந்த நீட் போராட்டத்துக்காக பல முறை வந்து அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்திருக்கேன். அப்படி அவர்கிட்ட பேசும்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறதுக்காக போயிருந்தேன். இந்த மக்கள் மாட்டு மேலே இருக்கக்கூடிய பாசத்தை ஏன் மனுஷன் மேலே காட்டலைன்னு எனக்கு புரியல பிரசாத் அப்படின்னார். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அப்போது ஜல்லிக்கட்டுக்காக யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதா அப்படின்னு. படிப்பு அதை விட முக்கியம் இல்லையா? இந்த நீட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு எதிராக யார் மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க? ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க? நீட் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு பல ஆண்டுகளாக எளிய மாணவர்களுக்கான கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தலைமையிலான. ஸோ இந்த மாதிரியான நல்ல கல்வியாளர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த குரல் கேட்கப்படவே இல்லை. பட் இளைஞர்கள் இன்றைக்கி விழிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த போராட்டம் தீவிரமடையும் தான் ஆட்சிக்கே பாதிப்பு வந்துடும் சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்களை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நீட் தேர்வு அப்போ ரத்தாயிடுச்சா, அந்த போராட்டம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வு ரத்தாயிடுச்சா பிரசாத் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் நீட் தேர்வு ரத்தாவதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. தந்தை டிவியில் இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், ஹரிதான். அவர் சொல்லும்போது, இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா, அடுத்து ஒரு அமைச்சர் வரத்தான் போகிறாரு, அப்போது மத்திய அரசினுடைய அஜெண்டா என்னவோ அதைத்தான் நம்ம கல்வி அமைச்சர் செயல்படுத்துவார். அப்போ இவங்க வெற்றின்னு கொண்டாடக்கூடியது எல்லாமே ஏதோ இன்னொரு அரசியல் அஜெண்டாவுக்கு தானே போகுது அப்படிங்கிற கொஷினை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது அரசியல் அஜெண்டாவாக போனாலும் தவறு கிடையாது. இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, ஏன் பாஜகங்கிற ஜனதா பார்ட்டி மட்டும்தான் இருக்கணுமா என்ன? கரப்பாம்பூச்சிங்கிற ஜனதா பார்ட்டி இருக்கக்கூடாதா? இது பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய டிபேட் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின், தமிழ்நாட்டிலையும் தான் தாவேக்கா அப்படிங்கிற கட்சி வந்துச்சு, அவங்க ஆட்சியை பிடிக்கலையா இளைஞர்களை வச்சு? அப்போது நல்ல விஷயங்களுக்காக மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அதை எள்ளி நகையாடி அவங்களுக்கு ஒரு அரசியல் அஜெண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ஒரு பொய்யான புகாரை கிளப்ப வேண்டியது. இன்னொரு புறம் நிஜமாகவே ஒரு அரசியல் கட்சி வர்றாங்க, அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இலசுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இதே இளைஞர் பட்டாரம் இருக்குது. அப்போது நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியணும் முதல்ல, சரிங்களா? அப்போது நீட் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஒரு எக்ஸாம் தன்னுடைய சகோதரியினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை பறிக்கிறத இன்னொரு சகோதரன் பார்க்குறான், எவ்வளோ கோவம் வரும். தாலியை பிடுங்கி வச்சுட்டு தான் நீட் எக்ஸாம் அனுப்பிச்சாங்க. ஆனால் அதே நீட் எக்ஸாமுக்கு ஹாலுக்குள்ளேயே வந்து கண்ணில் போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி மூலியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னொருத்தனுக்கு அனுப்புறது, என்னென்னலாம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்குறது, இப்படி
நீட் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமை தேர்வு நடத்தக்கூடிய லட்சணம் மயிறு இருக்குல்ல, அந்த லட்சணம் என்னங்கிறது இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாமை ஒழுங்காக கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூட திராணி இல்லாமல் நீட் எக்ஸாம் எதுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? நீட் எக்ஸாம் எப்படி வந்தது? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, காங்கிரஸ் பீரியடில் இது ரிலேட்டடாக நான் சொல்லியிருந்தேன். நாடு முழுவதும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம உடனே ரெடி பண்ணிட முடியாது. ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக மருத்துவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நீட் அப்படிங்கிற தேர்வு மூலிமா கொண்டு வர முடியும். எல்லா மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு 33 காலேஜ் இருக்குது அப்படின்னா, அதே ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராலையும் பார்த்திங்கன்னா 10 இல்லை 7 காலேஜ் தான் இருக்குது. நம்மளால் புதிதாக கல்லூரிகள் தொடங்குவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியல நார்த் சைடில். பட் அதுக்கு பதிலாக சவுத்தில் போய் மாணவர்களை படிக்க வைக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமே, இங்கே இருக்கிறவங்க அங்கேயும் அங்கே இருக்கிறவங்க இங்கேயும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீ என்னதாயா சொல்ல வர, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி கேட்கும்போது, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி நீட் அப்படிங்கிற எக்ஸாம் பெரிய கொடுங்கோலாக மாறி நிற்கிது. அப்போது இங்கே ஒரு மாநிலம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த மாநிலத்தை பார்த்து இன்னொரு மாநிலத்தை டெவலப் பண்ண பாருங்கள். அதே நேரத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி மொழி கடந்து நாடு கடந்து அத்துணை மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து, இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பெரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அந்த பெரு வெற்றி அப்படிங்கிறத அந்தந்த மொழியைச் சேர்ந்த மாணவர்கள் அந்தந்த மொழியில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த போராட்ட களத்தில் போய் பார்க்கணும். பானிபூரி விற்கிறவன், நான் பானிபூரி விற்கிறவன் தான், ஆனால் இங்கே நடக்கக்கூடிய போராட்ட களத்தை பார்த்து நான் பானிபூரிக்கு யாருக்கும் காசு வாங்கலை, ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அண்ணன் தம்பியாக பழகுறாங்க, பாசமாக இருக்காங்க, இங்கே யாரும் தலைவனும் கிடையாது, யாரும் தொண்டனும் கிடையாது, எல்லோரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் தன்னுடைய நடனத் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பெண்களாகட்டும், தன்னுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்களாகட்டும், எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் எவ்வளவு பொண்ணுங்க எவ்வளவு பசங்க இங்கே போராட்ட களத்தில் இருந்தாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் ரொம்ப ஜாலியாக போராட்டத்தை ஹேண்டில் பண்ணாங்க. இளைஞர்கள் தண்ணீர் பீச்சு அடிக்கிறாங்க, அதை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணி அதில் குளித்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வேறு எங்கேயும் உங்களால் பார்க்கவே முடியாது இந்தியாவில். ஸோ இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது மோடியினுடைய அந்த இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய கரும்புள்ளியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஆட்சி பிடிக்கல அப்படிங்கும்போது தான் மக்கள் இந்த மாதிரி வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஈவெண்ட் இங்கே இந்தியாவில் நடந்திருக்குன்னா, இந்தியா ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படி தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டதோ, அதே மாதிரி இந்தியாவிலையும் முழுவதும் பாஜகவுக்கு எதிரான அலை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய சான்று ஒன்றும் தேவையில்லை. நிச்சயமாக நீட் அப்படிங்கிற அந்த தேர்வு முறை ஒழிக்கப்படணும். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த தேர்வின் அடிப்படையிலேயே எல்லா மாநிலங்களிலையும் அவங்கவுங்களுடைய மாநில மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. பாண்டே மாதிரியான தற்குறிகள்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அப்போ அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய 12ஆம் வகுப்பு எக்ஸாமையும் கேன்சல் பண்ணுங்கள், 10ஆம் வகுப்பு எக்ஸாமையும் கேன்சல் பண்ணுங்கள், லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் அவங்களுடைய தாய்மொழியில் எழுதுகிறாங்க. நீட்டுங்கிறது 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் படித்தவன் திடுத்துப்புன்னு இங்கிலீஷில் போய் எழுத வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, ஹிந்தியில் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ அந்த மொழி அடாப்ஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் அவன் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 23க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் அத்துணை மாநிலங்களும் இருக்காங்க. அப்போ நீ இங்கிலீஷ் பொதுவானது, ஹிந்தி பொதுவானது அப்படின்னு நீ கொண்டு நிப்பாட்டும் போது தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு இங்கே பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்குது. அப்போ நான் 1 வருஷம் பூரா 12 வருஷம் பூரா நான் தமிழ்லேயே படிச்சுட்டு திடுதுப்புன்னு ஒரே மாதத்தில் கோச்சிங் சென்டரில் போய் என்னால் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டு முழுக்க அவங்க கேட்கக்கூடிய நுட்பமான கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தான் நான் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். அப்படின்னா அது எப்படா முடியும் கூமுட்டை அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கூமுட்டைத்தனமான அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் போர்வையில் இன்னும் நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க பேசுகிறத கேளுங்க. பட் உண்மை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கிறது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. வெகு நாட்களாக நான் வீடியோ போடல ஒரு பர்சனல் இஷ்யூனால். ஆனாலும் எத்தனையோ பேர் எனக்காக ஃபோன் பண்ணி எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாக கால் பண்ணியிருந்தீங்க. தொடர்ச்சியாக என்னால் மறுபடியும் வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில்
அத்துணை மாணவர்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்து நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலையும் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.